தமிழின் தொடக்ககால முன்னோடி நாவலாசிரியர், சிறுகதை எழுத்தாளர், இதழாசிரியர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியான மாதவையர் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். மாதவையர் அவர்கள் 1872ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதியன்று பிறந்துள்ளார். 1925ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 22ஆம் தேதியன்று காலமாகியுள்ளார். தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் மிக சிறந்த புலமை பெற்ற இவர் தன் எழுத்துக்களின் மூலம் சமுதாய மாற்றங்களை உருவாக்க பாடுபட்டார். திருநெல்வேலி அருகே உள்ள பெருங்குளம் கிராமத்தில் பிறந்தார். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம் ஆகியவற்றிற்கு ஆதரவாகவும் சாதிய கொடுமைகளுக்கு எதிராகவும் துணிச்சலுடன் எழுதினார். சமூக சீர்திருத்த கருத்துக்களை பரப்புவதற்காக பஞ்சாமிர்தம் என்ற இதழை தொடங்கி நடத்தினார். மாதவையர் அவர்கள் தமிழின் முதற்காலகட்ட நாவல்களில் ஒன்றான பத்மாவதி சரித்திரம் என்ற புத்தகம் இவருக்கு பெரும் புகழை தேடி தந்தது. கைம்பெண் மறுமணத்தை மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு புரட்சிகரமான சமூக நாவல் முத்து மீனாட்சி என்ற நாவலாகும். கிளாரிந்தா என்ற நாவல் இவர் முதலில் ஆங்கிலத்தில் எழுதிய வரலாற்று நாவலாகும். பின்னர் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. தமிழின் தொடக்ககால முன்னோடி நாவலாசிரியர், சிறுகதை எழுத்தாளர், இதழாசிரியர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியான மாதவையர் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இந்தியாவின் மிக சிறந்த ஆன்மீக ஞானி, பக்தி இயக்கத்தின் வழிகாட்டி மற்றும் தத்துவ ஞானியான ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் 1836ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதியன்று மேற்கு வங்காளத்தின் காமர்புகூர் கிராமத்தில் எளிய பிராமண குடும்பத்தில் பிறந்துள்ளார். 1886ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி அன்று கொல்கத்தாவில் உள்ள காசிப்பூர் தோட்ட மாளிகையில் மகா சமாதி அடைந்துள்ளார். அனைத்து மதங்களும் ஒரே இறைவனை அடையும் வெவ்வேறு பாதைகளே என்பதை தன் வாழ்நாள் ஆன்மீக அனுபவங்கள் மூலம் உலகிற்கு நிரூபித்து காட்டியவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள். இவருடைய இயற்பெயர் கதாதர சட்டோபாத்யாயர் ஆகும். கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள புகழ்பெற்ற தட்சிணேஸ்வர காளி கோவிலின் அர்ச்சகராக பொறுப்பேற்றார். அங்கு காளி தேவியை உருகி வழிபட்டு அவளது தெய்வீக காட்சியை கண்டார் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள். இந்து மதத்தின் பல்வேறு வழிபாட்டு முறைகள் மட்டுமின்றி இஸ்லாம் மற்றும் கிறிஸ்துவ மத பாதைகளையும் தீவிரமாக பின்பற்றி அனைத்து வழிகளிலும் ஒரே பரம்பொருளையே உணர்ந்தார் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள். இவருடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு துணையாக விளங்கியவர் இவருடைய மனைவி அன்னை ஸ்ரீ சாரதா தேவி ஆவார். எத்தனை மதங்களோ அத்தனை வழிகள் என்பது இவரின் முக்கிய முழக்கமாகும். மனிதர்களுக்கு செய்யும் தொண்டு இறைவனுக்கு செய்யும் வழிபாட்டிற்கு சமம் என்று போதித்தார். ஆன்மீக தத்துவங்களை எளிய கதைகள் மற்றும் அன்றாட வாழ்க்கை பழமொழிகள் மூலம் பாமர மக்களுக்கும் புரியும் வகையில் எடுத்துரைத்தார். இவருடைய உரையாடல்கள் ராமகிருஷ்ண அமுத மொழிகள் என்ற நூலாக தொகுக்கப்பட்டுள்ளன. 19ஆம் நூற்றாண்டின் இந்தியாவின் மிக சிறந்த ஆன்மீக ஞானி, பக்தி இயக்கத்தின் வழிகாட்டி மற்றும் தத்துவ ஞானியான ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்தியாவின் 3 முறை பிரதமராக பணியாற்றிய மிக சிறந்த அரசியல் தலைவர், சிறந்த கவிஞர் மற்றும் புகழ்பெற்ற நாடாளுமன்றவாதியான அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். 1924ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அன்று மத்திய பிரதேசத்தின் குவாலியர் நகரில் பிறந்துள்ளார். 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி அன்று புதுடெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் தனது 93வது வயதில் காலமானார் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். இவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முதல் பிரதமராவார். காங்கிரஸ் கட்சியை சாராத ஒரு பிரதமர் முழுமையாக 5 ஆண்டுகள் ஆட்சி செய்த பெருமை
இவரையே சாரும். இவரது பிறந்த நாள் இந்தியாவில் நல்லாட்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. 1996 13 நாட்களும், 1998, 1999 ஆண்டுகளில் 13 மாதங்களும், 1999 முதல் 2004 வரை முழுமையான 5 ஆண்டுகள் இந்தியாவின் பிரதமராக இருந்தார். இந்தியாவின் மிக உயர்ந்த சிவிலியன் விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு 2015 ஆண்டு வழங்கப்பட்டது. 1998 ஆண்டு ராஜஸ்தானின் பொக்ரானில் ஆபரேஷன் சக்தி என்ற பெயரில் இந்தியாவின் அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நடத்தி காட்டினார் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். 1999 ஆண்டு பாகிஸ்தானின் ஊடுருவலுக்கு எதிராக ஆபரேஷன் விஜய் மூலம் கார்கில் போரில் இந்தியாவுக்கு பெரும் வெற்றியை தேடித்தந்தார் வாஜ்பாய் அவர்கள். சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா ஆகிய இந்தியாவின் 4 முக்கிய பெருநகரங்களை இணைக்கும் பிரம்மாண்ட நெடுஞ்சாலை திட்டத்தை தொடங்கினார். 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்கும் நோக்கில் இந்த சர்வ சிஷா அபியான் என்கின்ற கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். வாஜ்பாய் அவர்கள் சிறந்த அரசியல்வாதி மட்டும் இன்றி ஹிந்தி மொழியில் மிக சிறந்த கவிஞரும் ஆவார். இவருடைய நாடாளுமன்ற உரைகள் எதிர்க்கட்சியினராலும் ரசிக்கப்படும் அளவுக்கு காந்த ஈர்ப்பு மிக்கவை. இவருடைய கவிதைகள் மேரி இக் யாவன் கவிதா ஏன் என்ற புத்தகமாக தொகுக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் 3 முறை பிரதமராக பணியாற்றிய மிக சிறந்த அரசியல் தலைவர், சிறந்த கவிஞர் மற்றும் புகழ்பெற்ற நாடாளுமன்றவாதியான அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.